ராஜ்யசபாவை ரவுடிகள் இடையே இருந்து திருடர்களிடமிருந்து எப்படி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை மேய்க்க போகிறார் என்று தெரியவில்லை. காரணம் வந்து மனோஜா என்பவரும் ஏன் திருச்சி சிவாவே கொள்கைன்னு வந்து கத்துவாங்க. அது பார்லிமெண்ட்டை மூர் மார்க்கெட் ஆக்கிட்டாங்க, ரங்கநாத் தெரு ஆக்கிட்டாங்க. எப்படி ரங்கநாத் தெருல போன உடனே நீ கடைப்பிட 2 காத்திரிக்காக 2 கத்துறாங்க பாருங்க. அதை விட மோசமா இருக்குது பார்லிமெண்ட். நான் பார்த்த பார்லிமெண்ட் கல்ல தண்ணீர் வருது விக்ரம். பார்லிமெண்டை கெடுத்தது ராகுல் காந்தியும் திமுகவும் இண்டி கூட்டணியும் தான். நடைமுறைகளை அந்த சஞ்சய் சிங் ஒருத்தர் இருக்காரு, நிறைய எம்பிக்கள் இருக்காங்க, திருட்டுத்தனம் பண்றது. அதாவது தவறாக எண்ணக்கூடாது, அவர்கள் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றாங்க பார்லிமெண்ட் உள்ள. ஹூலிகானிசம். அவர் எதுக்காக பொதுமக்கள் 8 கோடி தமிழர்கள் எதுக்காக 40 எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறது? திருச்சி சிவா போட்டி இடுவாரா இல்லையா என்பதை மு.க. ஸ்டாலின் நிர்ணயிக்க வேண்டும். தமிழர்களுக்கு திமுக செய்த துரோகம் என்று நம்ம ஸ்டாலினை எதிர்த்து கண்டிப்பாக மோடியும் எடப்பாடி பழனிசாமி பேசுவார்கள். இது திமுகவிற்கு ஓட்டு வங்கியை பாதிக்கும்.